சினிமா துறை பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா அப்படின்னு கேள்வி காதல் படத்துல அறிமுகமான சரண்யா கிட்ட முன்வைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வியா அப்படின்னு காட்டமாவே பதில் சொல்லிருக்காங்க சரண்யா. சினிமா மட்டும் இல்லங்க, எந்த இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. என்னுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சிக்கலை நானும் சந்திச்சிருக்கேன். இத பத்தி கேக்குறவங்க பாக்குறவங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் சினிமாவுக்கு நடிக்க வரீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். பெண்கள் எந்த தொழிலுக்கு போலாம் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். படி தாண்டாம இருந்தாதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியும். ஆனா எந்த பிரச்சனை எந்த ரூபத்துல எந்த இடத்துல இடையூறு வரும்னே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எதிர்த்துட்டு முன்னேறிட்டு தான் நாங்க வந்துட்டு இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய அறிவும் தைரியமும் அப்ப எனக்கு கிடையாது. ஒருத்தனை தொடறான் அப்படின்னா அப்ப என்னால எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. இப்படி எல்லாம் இருந்தாதான் சினிமால இருக்க முடியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய விஷயங்களை நான் தவிர்த்திருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் சினிமாவில ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் போல அப்படின்னு கூட நான் நினைச்சேன். இப்ப சினிமாக்குள்ள வரக்கூடிய பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்தோட வராங்க. எல்லா ஆண்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா ஒருத்தர் பழகும் போது அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு போவே கூடாது. பெண்கள் எப்பவுமே தன்னுடைய உடையையும் அவங்களுடைய மனசையும் சரியா வச்சுக்கணும். எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல கண்ணியமா நடந்துக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஆண்கள் பெண்களுடைய மார்பகங்களை பார்த்தாவே உணர்ச்சி வந்த மாதிரி மாறிடுறாங்க. அப்ப அவங்களோட அம்மாவை பார்க்கும்போது அந்த உணர்ச்சி வரணுமே. ஏன்னா இந்த மாதிரியான ஆண்கள் உன்னுடைய மார்பகத்தை பார்த்ததுனாலதான் அப்படி ஒரு உணர்ச்சி வந்துச்சு அப்படின்லாம் பேசுறாங்க. அதனாலதான் நான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நபருடைய அம்மாவுக்கும் மற்ற பெண்களுக்கும் ஒரே மாதிரியான உடல்வாக தானே இருக்கு, முகம் மட்டும் தானே வேற. நான் சொல்ற இந்த விஷயம் எல்லா ஆண்களுக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய காதல் சரண்யா கொஞ்சம் காட்டமாவே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படியா இந்த பாலியல் பிரச்சனை ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்துல மேடை நாகரிகம் இல்லாம இவர் நடந்துட்டாரோ அப்படின்னு கே ராஜன் அவர்கள் பேசின ஒரு சம்பவமும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அருமையான கமர்ஷியல் த்ரில்லர் ஹாரரா உருவாகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் P2 இருவர். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா படக்குழுவினர் மட்டும் இல்லாம திரைத்துறையில இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க பல பேரும் கலந்துக்க இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுல தயாரிப்பாளரான கே ராஜன் பேசும்போது தன்னோட பேச்ச பாதிலேயே நிப்பாட்டிட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகியை கூப்பிட்டு தனக்கு முன்னாடி நிக்க வச்சு ஏற இறங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகனை குறிப்பிட்டு பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும், எனக்கு இப்போ பசி எடுக்குது தம்பி அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப மேடையில இருந்த இயக்குனர் பேரரசு உள்ளிட்ட பல பேரும் அதை கைத்தட்டி ரசிச்சு சிரிக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி பல பேரும் ராஜன் அவர்களுக்கும் மேடையில இருந்த அத்தனை பேருக்கும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பல நெட்டிசன்ஸ் இந்த வீடியோவை பாயிண்ட் அவுட் பண்ணி கேரளாவுல ஒரு பக்கம் அவ்வளவு சீரியஸா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அடுத்தது எந்த ஸ்டேட் மாட்டுனே தெரியல, நீங்க என்னடானா ஒரு பொண்ணை போகை பொருளா மட்டும் பார்த்துட்டு அதுவும் அசிங்கமான ஒரு விமர்சனத்தை தரீங்க, இது அந்த பொண்ணும் ரசிக்கிறாங்க, என்ன கொடுமை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க.